லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சபையில தான் நீ என்ன விட்டு கொடுத்து பேசினலம்மா, எங்கேயும் என்ன விட்டு கொடுத்துறாதம்மா. நடந்த தப்பு தப்பாவே இருக்கட்டும், அது தெரியாம என் பொண்ணை காலில் விழ சொன்னதுனாலதான் ஆத்திரத்துல அந்த தப்பு நடந்து போச்சு. அதுக்கு உங்ககிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு போலாம் தான் வந்தேன். ஊருக்கு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துவ, ஆனா மன்னிப்பு மட்டும் 4 செவுத்துக்குள்ள வச்சு கேட்பியாங்களே, இது என்னையா நியாயம்? எந்த கூட்டத்துக்கு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தினியோ அதே கூட்டத்தை கூட்டி என்கிட்ட மன்னிப்பு கேளியா? ஏய், இப்படி ஒவ்வொரு தடவையும் சமாதானமா போற சூழ்நிலை வந்தோம், நீ இப்படி பண்றதுனால வீட்டுக்குள்ள விரிசல் அதிகமாயிட்டே போகுதுடா. டேய், இதோட விட்டுடா. என் பொண்ணை மன்னிப்பு கேட்க சொன்னதுனாலதான் ஆத்திரத்துல அப்படி பேசிட்டேன். நான் பண்ணது தப்பு தான். ஓ, நீங்க என்ன அடிப்பீங்க, அசிங்கப்படுத்துவீங்க, அப்புறம் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பீங்க. நாங்களும் சரின்னு சொல்லிட்டு மறந்துடணும், அப்படிதானே சொல்ல வர? நான் என்ன பண்ணா நீங்க சமாதானம் ஆவீங்கன்னு சொல்லுங்க, அதை நான் பண்றேன். அட என்னங்க நீங்க, இவெல்லாம் ஒரு ஆள் நினைச்சு இவன் சொல்றதுக்கெல்லாம் சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க மன்னிப்பு கேட்கறதே பெரிய விஷயம். மன்னிப்புனா சும்மா வாயால கேட்டா எப்படியா? இப்பதான் யாரும் கிடையாது, உன்னை யாரும் தடுக்க மாட்டாங்க. அதனால நீ என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. யார் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்றடா? உன் நாக்கு அழுகி போயிருப்படா நாயே, முட்டாப்ப. என்னக்கா அவன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கா, உன் பாட்டுல பேசாம நிக்கிற? அவன் என்ன சொல்றான்னு கேட்டியா? எம்பிட்டு பெரிய மனுஷன் இந்த சித்தப்பைய கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா? யோ, நீ சொன்னா எங்க அம்மா கேட்கணுமா? மா, இந்த விஷயத்துல உன் புள்ளைய விட்டு கொடுத்துறாதம்மா இவங்கள்ட்ட. மா, ஒவ்வொரு தடவையும் திட்டம் போட்டு என்ன அசிங்கப்படுத்திட்டே இருக்காங்கம்மா. அதுக்கு எனக்கு இன்னைக்கு ஒரு பதில் கிடைச்சாகணுமா. நீ எதுவுமே பேசாதம்மா, அப்புறம் உன் பையன் ஏதாவது பண்ணிப்பாமா. சிதம்பரம், அதான் எங்க அம்மா அமைதியா இருக்காங்கல்ல, அதுல இருந்து தெரிஞ்சுக்க கூடாது? டேய் வேண்டாம்டா, தப்பு மேல தப்பு பண்ணாதடா. ஐயா, இவனெல்லாம் திருந்த மாட்டாயா, நீங்க கிளம்புங்கய்யா. என்ன மன்னிச்சிருங்க, நான் பண்ணது தப்பு தான். ஐயா 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 வேணாம்யா. அக்கா, என்னக்கா அவர் காலில் உன் மாதிரில மரமாட்டில் நிக்கிற, சொல்லுக்கா. யோ ஐயா ஐயா, எந்திரிங்கய்யா, எந்திரிங்க. இவன் காலில் போய் விழுந்துட்டு எந்திரிங்க. நீங்க இவன் காலில் போய் விழுகிறீங்களா? போங்க, நீங்க போங்க. நான் வரேன். என்னக்கா, என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ? நீ பாட்டுக்கு அமைதியா இருந்து இப்படி அசிங்கப்படுத்தி அந்த பெரிய மனுஷன. ஏய், முன்னேத்த செவடா உன் காலு. ஒரு பெரிய மனுஷன் பொறுக்கி போய கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு போறாரு, நீ மரமாட்ட நிக்கிறிய. ஒருத்தர் இறங்கி வந்தா ஏறி மிதிக்கிறது உங்க பழக்கமா? நல்லா இருக்குக்கா. ஒருத்தர் மன்னிப்பு கேட்டு வந்தா நீ கொடுக்கிற மரியாதை நல்லா இருக்குக்கா, நல்லா இருக்கு. இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்பக்கா, அனுபவிப்ப. வீட்டுக்குள்ள போகாம என்ன யோசிக்கிறவ? இல்ல, காலையில அத்தை வேலைக்கு போக கூடாதுன்னு துண்டு போட்டாங்க. அதை தாண்டி நான் பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டேன். நான் போனதும் அவங்க மனசு என்ன மாதிரி யோசிச்சிருக்கோம். என் மேல இப்போ பயங்கர கோவத்துல இருப்பாக. அதான் உள்ள போனா அத்தை என்ன மாதிரி யோசிப்பாகன்னு யோசனையா இருக்கு. சரி, என்னன்னு பாத்துக்கலாம். வா வா. வாய செந்திலே, வாமா அமுதா. காஃபி சாப்பிடுறீங்களா? இந்தாப்பா, இந்தா. காஃபி தம்பிக்கு போட்டேன், உங்களுக்கு போய் நான் போட்டு கொண்டு வரேன்.
என்ன மாமா, இந்நேரம் நீ வீட்ல இருக்க மாட்டியே, கடையில தான் இருப்ப. என்ன விஷயம்? மாமா, இன்னைக்கு கிளாஸ் ரூம்ல செம மேட்ரு. நான் இங்கிலீஷ்ல பாடம் எடுக்கும்போது ஒரு பையன் கேள்வி கேட்டான். ஷோ, எனக்கு வேற பதில் சொல்ல முடியல. எல்லாரும் சிரிச்சுட்டாங்க. வாழைப்பழத்துக்கு இங்கிலீஷ்ல பனானானா, ஆப்பிளுக்கு இங்கிலீஷ்ல என்ன சார்னு கேட்டான். ஏய், ஜோக் சூப்பரா இருக்குல்ல? பரவாயில்லடா, உன் கூட படிக்கிற பசங்களுக்கும் மூளை இருக்குடா. மாமா, நான் பேசிட்டு இருக்கேன், நீ என்னடானா காதுல விழாத மாதிரி இருக்க. என்ன? அது ஒண்ணும் இல்ல, அவனுக்கு லேசா தலைவலி. இந்தா, நீ இந்த காஃபியை குடி. அத சொல்ல வேண்டியதானே. யோ, தலைவலினா காஃபியை சூடாறதுக்குள்ள எடுத்து குடியா. இந்த அமுதா. அத்தை, காலையில உங்க பேச்ச மீறி அதெல்லாம் விடுத்தா. நீ உன் மாமனார் விருப்பப்பட்டதை பண்ற, அதையே பண்ணுதா. நான் என்னத்த சொல்ல முடியும்? அப்புச்சி வந்தாங்களா? அத்தை, அப்புச்சி வந்தாங்களா? ஆ அது உங்க அப்பச்சி வந்தாங்க, வந்து பேசினாங்க. எல்லாம் சரியாயிடுச்சு கண்ணு. எந்த பிரச்சனையும் நமக்குள்ள வேண்டான்னு சமாதானமா பேசியாச்சு. வடிவேல் கிட்ட கூட உங்க அப்பச்சி பேசினாங்க. அவங்க 2 பேர் கூட சமாதானம் ஆயிட்டாங்கம்மா. சித்தப்பா, என்ன நடந்துச்சு? சித்தப்பா, உங்களை தான் கேக்குறேன். அப்புச்சி இங்க வரும்போது என்ன நடந்துச்சு? சித்தப்பா, இப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? மாமா, அம்புட்டு பெரிய மனுஷன இவன் அசிங்கப்படுத்திட்டாமா. அசிங்கப்படுத்திட்டான். ஆத்தாவும் பிள்ளையும் சேர்ந்து உங்க அப்பச்சியை வீட்டை விட்டு அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சுட்டாங்கப்பா. அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சுட்டாங்க. பாவம், அந்த பெரிய மனுஷன் ஊனி குறியிட்டாருப்பா. சித்தப்பா, என்னாச்சு சொல்லுங்க. மாமா சொல்லு மாமா. இந்த படுவாவி உங்க அப்பச்சிய அவர் இந்த வீட்டை விட்டு போகும்போது உசுரை விட்டு போனமாய் தம்ம போனாரு. என்னாலேயே தாங்க முடியல. அவன் அந்த பெரிய மனுஷன்.
அமுதா நெல்லு நெல்லு அமுதா. பேசு மாமா. அமுதா, அத்த அமுதா, ஏன்டா இங்க வந்து உட்கார்ந்திருக்க? வா வீட்டுக்கு போலாம். இப்படி பேசாம அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? வா வீட்டுக்கு போலாம். எதுக்கு சித்தப்பா நாங்க வரணும்? எதுக்கு வரணும்? எதுக்கு வரணுமா? என்னடா பேசுற நீங்க? அது உன் வீடுடா. நீ பார்த்து பார்த்து ஒழுங்கு பண்ண வீடுடா அது. இங்க பாரு, நீ இல்லாம அது வீடாவே இருக்காது. வா போலாம். இப்பதான் தெரியுதா அது ஏன் வீடுன்னு? எங்க அப்புச்சி கால்ல விழும்போது தெரியலல நானும் அந்த வீட்ல ஒரு ஆளுன்னு. வீடு தேடி வந்த மனுஷனை அசிங்கப்படுத்தும் போது தெரியலையா அது ஏன் வீடுன்னு? எல்லாரும் என்னதான் நினைச்சு இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிய? சொல்லுங்க சித்தப்பா. இல்லம்மா, என்ன அந்த வீட்ல ஒரு உருப்படியாத்தே பாக்குறாங்க. என்னோட வார்த்தைக்கு அங்க யாருமா மதிப்பு கொடுக்கறாங்க? நான் எம்புட்டோ சொல்லி பார்த்தேன், ஆனா என் பேச்ச யாருமே கேட்கலையே. என்னால அந்த இடத்துல எதுவுமே செய்ய முடியாம போச்சுடா. எல்லாமே கண்மூடி திறக்கக்குள்ள நடந்துருச்சுடா. என்ன மன்னிச்சிடுறா. இந்த கையால ஆகாத அப்பட மன்னிச்சிடுறா. நான் யாருக்காக என் குடும்பத்தை தூக்கி எறிஞ்சிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தேன்? அத்தைக்காக தானே. அவங்கள என் அம்மாவா தானே பார்த்தேன். ஆனா அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு எதையுமே தடுக்காம வேடிக்கை பார்த்துட்டு தானே இருந்திருக்காங்க. உங்க எல்லாருக்கும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ண என்ன யாரும் கண்டுக்கலையே. இந்த குடும்பத்துக்காக நான் நின்னேன், ஆனா எனக்காக யாருமே நிக்கலையே. இதுக்கப்புறம் அங்க வர எனக்கு எதுவுமே இல்ல சித்தப்பா. எனக்குன்னு யாரு இருக்கா சொல்லுங்க? குடும்பத்தை விட்டுட்டு வந்தாலும் எல்லா சொந்தமும் பாசமும் எனக்கு கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷமா இருந்தேன். ஆனா அது அத்தனையுமே பொய்யன்னு ஆயிடுச்சு சித்தப்பா. எனக்குன்னு யாருமே இல்ல. ஏமா இப்படி எல்லாம் பேசுற நீ? எங்க அப்புச்சி என்ன தப்பு பண்ணாங்க சொல்லுங்க? அவங்க வயசு என்ன? ஊருக்குள்ள அவங்களுக்கு இருக்கிற செல்வாக்கு என்ன? அவங்கள போய் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத வெட்டி பாய கால்ல விழ வச்சு அது எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு தானே இருந்திய. நல்லா இருக்கு சித்தப்பா. அவங்களுக்கு நம்ம மேல கோபம் வந்திருக்கோம். அதெல்லாம் எதுக்காக? நம்ம பண்ண தப்புக்காக. அவங்க என்னைக்கும் நியாயம் இல்லாம கோபப்பட்டதே இல்லை. அவங்க என் மேல இருக்கிற பாசத்துலதான் அப்படி நடந்துட்டாங்க. அது தவிர அவங்க வேற என்ன பெருசா தப்பு பண்ணிட்டாங்க சொல்லுங்க? என் மேல அவங்களுக்கு கோவமே இருந்தாலும் அன்னைக்கு அவங்க போட்ட அந்த ஒரு ஓட்டு தான் என்ன கரஸ்பாண்டன்ட் ஆக்க வச்சு இந்த பள்ளிக்கூடத்தையே நம்ம கைக்கு கிடைக்க வச்சாங்க. அவங்க நல்லதுதான் பண்ணிருக்காங்க. நாம தான் நல்ல மரியாதை கொடுத்துட்டோம். எனக்கு எதுவா இருந்தாலும் நீங்க பக்க பலமா இருப்பீன்ற தைரியத்துலதான் நான் இம்புட்டு நாள் இருந்தேன். ஆனா என் நம்பிக்கைய உடைச்சு எனக்கு யாருமே இல்லைன்னு காமிச்சிட்டியல்ல. எனக்கு மனசுலாம் விட்டுருச்சு சித்தப்பா. இனி நான் எதுக்கு அந்த வீட்டுக்கு வரணும் சொல்லுங்க? அது ஏன் வீடுன்னு ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து பண்ண எனக்கு நல்ல பலனை கொடுத்துட்டிய. இனி நான் எதுக்கு அந்த வீட்டுக்கு வரணும் சொல்லுங்க? மடி, இப்படி எல்லாம் பேசாதம்மா. இப்ப கூட நீ உன் மனசுல இருந்து பேசலம்மா. உன் மனசுல பட்ட வலிக்கு என்ன பேசுறேன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு இப்படி எல்லாம் பேச வராதடா. இந்த பாரு, நீ பேசுறதுலயே உன் மனசுல எம்புட்டு வலி இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அமுதா, இந்த விஷயத்துல நானும் எதுவும் பண்ண முடியாம போயிருச்சு. முதல்ல நீ வீட்டுக்கு வா, பேசிக்கலாம்.
இல்ல, யார் என்ன சொன்னாலும் நான் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன். என்ன அங்க நான் வரவும் சொல்லாதீங்க. அமுதா, சரி, நீ எனக்காக ஒண்ணு பண்ண. என்ன மறுபடியும் வீட்டுக்கு மட்டும் வான்னு கூப்பிடாதீங்க. அத நான் சொல்ல மாட்டேன். அதே சமயம் உன்னை இந்த நிலைமையிலையும் விட மாட்டேன். ஆனா நீ எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்கோ. இதை நான் எப்படியாவது சரி பண்ண பாக்குறேன். அது வரைக்கும் நீ அவசரப்படாம எங்கனே இரு. இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்காக பண்ண அமுதா. மாமா வா. டேய், எங்கடா கூப்பிடுற? என் அமுதா எப்படி கண் கலங்கி போய் கிடக்கிறத பார்க்க முடியல மாமா. ஏதாவது பண்ணணும் மாமா. வா. அது சரி, என்னடா பண்ண போற? வா மாமா. என்னன்னு சொல்லி தொலையேண்டா. வா மாமா சொல்றேன். என்னம்மா மருமக போயிட்டான்னு வருத்தத்துல இருக்கியா? உன் காயத்துக்கு நான் மருந்து போடுறேன். மா, நீ ஏன் இம்புட்டு வருத்தத்துல இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா. உன் மருமக வீட்டை விட்டு போயிட்டான்னு தானே? ச்சே, அவசரப்பட்டுட்டமா, அவசரப்பட்டுட்டமா. மா, நான் அவசரப்பட்டுட்டமா. என்ன இருந்தாலும் நான் அப்படி பண்ணிருக்க கூடாதுல்லம்மா. அம்புட்டு பெரிய மனுஷனை என் கால்ல விழ வச்சிருக்க கூடாதுமா. தப்பு பண்ணிட்டேமா. அம்மா, ஆனா நான் ஒன்னும் வேணும்னு பண்ணலம்மா. அன்னைக்கும் அப்படிதான். கடையில நான் பண்ணாத தப்புக்கு என் மேல திருட்டு பட்டம் கட்டி என்ன வீடு தேடி வந்து அடிச்சு அசிங்கப்படுத்தினாங்கம்மா. அதே மாதிரி நேத்தும் பண்ணாங்கம்மா. என் புள்ளைய வயித்துல சுமந்துட்டு இருக்க என் பொண்டாட்டிக்கு ஆசையா வளகாப்பு நடத்தி அவளுக்கு உன் கையால வளையல் போடணும்னு வாங்க நினைச்ச வளையல நான் திருடிட்டேன்னு சொல்லி என் மாமனார் முன்னாடியும் என் பொண்டாட்டி முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்டாங்கம்மா. செய்யாத தப்புக்கு ஊர் அறிய அசிங்கப்படுத்தும் போது என் மனசு எங்குட்டு காயப்பட்டிருக்கும். அந்த ஆத்திரத்துல தான் நான் அப்படி பண்ணிட்டேன். என்ன விடுமா, நான்லாம் ஒரு ஆளா? உன்ன அத்தனை பேருக்கு முன்னாடி அசிங்கமா நாக்குல பல்லு போட்ட மாதிரி பேசினாரு பாருமா. அதாம என்னால தாங்கிக்க முடியல. அந்த ஆத்திரத்துல தான் நான் இப்படி நடந்துக்கிட்டேன். என்ன இருந்தாலும் நான் அப்படி பண்ணிருக்க கூடாதுமா. உன் மருமகளோட அப்புச்சிய அப்போ நீ என் கால்ல விழ சொல்லிருக்க கூடாதுமா. அண்ணமண்டி நம்ம குடும்பத்தை தூக்கி நிறுத்த எம்புட்டு பாடுபட்டாங்கம்மா. அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் நடந்திருக்க கூடாதுமா. அம்மா, நான் பண்ண தப்ப நானே சரி பண்றேம்மா. உன் மருமக கையில கால்ல விழுந்தாது நான் மன்னிப்பு கேட்டு நம்ம வீட்டுக்கு நான் கூட்டு வரமா அவங்கள. அவங்க அப்புச்சி கிட்ட நான் மன்னிப்பு கேக்குறேம்மா. சரியா? மா, நீ வருத்தப்படாதம்மா. நான் போய் கண்டிப்பா கூட்டிட்டு வரமா. நீ தைரியமா இரு. சரியா? என்னை எம்புட்டு நாளா அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தின அவளை அவ்வளவு சீக்கிரம் இந்த வீட்டுக்குள்ள வர விட்டுருவனா? இனி அவளுக்கு ஆட்டம் காட்டுறதுதான் என் வேலைய. அமுதா, என் நடிப்பு இனிமேதான் ஆரம்பமே. அண்ணமண்டி, நியாயம்தான். நீங்க இப்படி பேசாம அமைதியா இருக்கிறது நியாயம்தான். நான் தான் ஏதோ புத்தி கெட்டு போய் அப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அண்ணமண்டி. எங்க வீட்டை உருப்படியா ஆக்குன நீங்க இப்படி கோவில்ல வந்து உட்கார்ந்துட்டு இருந்தா அது அம்புட்டு நல்லாவா இருக்கும்?
பார்க்கவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அண்ணமண்டி. எந்திரிச்சு வாங்க அண்ணமண்டி, நம்ம வீட்டுக்கு போலாம் அண்ணமண்டி. நீங்க போனதுல இருந்து அம்மா வேற உங்க நினைப்பா மனசு உடைஞ்சு மூளையில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நான் பண்ணது ரொம்ப பெரிய முட்டாள்தனம். அதுக்கு என்ன தண்டனை வேணா கொடுங்க அண்ணமண்டி. நான் வேணா உங்க அப்புச்சி காலில் விழுந்து அவர் காலை கழுவி நடந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் அண்ணமண்டி. வாங்க அண்ணமண்டி, உங்க அப்புச்சி கிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன். கேக்கட்டா? என்ன நான் இப்படிதான் சொல்லுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க நீ? ஒழுங்கு மரியாதையா வீட்டுக்கு வா.